கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, பொது காலத்தினுடைய 8வது ஞாயிறில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நற்செய்தியை வாசித்து அதன் ஒளியில் இன்றைய நாளில் உங்களோடு இறைச்செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நற்செய்திக்கு செவிமடுப்போமா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவருமே குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தன் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரம்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனன் கதியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயவை நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறை மக்களே, ரொம்ப அருமையான ஒரு இறைவார்த்தை பகுதி. இந்த நற்செய்தியினுடைய எந்த இடத்துல வேணாலும் நம்ம மறையுரை சிந்தனை கொடுக்கலாம். அடுத்தவங்களை குறை சொல்லாத, முதல்ல உன் குறையை சரி பண்ணிக்க அப்படின்றத சொல்லலாம். நல்லவனாக இருந்தால் தான் நீ நல்ல கனி கொடுக்க முடியும், கெட்டவனாக இருந்தால் நீ கெட்டதை தான் இந்த சமூகத்துக்கு கொடுப்ப அப்படின்றதை நம்ம சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய மனசில் பட்டது, அந்த இன்றைக்கு நீங்கள் திருப்பள்ளிக்கு போயிருந்தீங்கன்னா முதல் வாசகத்தையும் கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கடைசி பகுதி, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். சொல் பேசுகிற ஆற்றல், அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்னலாம் பேசுகிறோம், எப்படிலாம் பேசுகிறோம், என்னென்னலாம் பேசக்கூடாது, எப்பப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றத நற்செய்தியின் அடிப்படையில் இயேசுடைய வாழ்க்கையோடு இணைத்து தொகுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதனோட டிஎன்ஏயோடு இணைந்து போவதாக அறிவியல் பூர்வமாக கூட நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு சில விலங்குகள் மனுஷனோட ஒரு சில காரியங்களில் உயர்ந்து நிற்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களே, நாய்க்கு இருக்கிற அந்த மோப்ப சக்தி நமக்கெல்லாம் இல்லை. ஒரு வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா அந்த நாய் முதல்ல போய் ஒரு முறை தான் அந்த ஸ்மெல் பண்ணிக்கிறது, அதோட நறுக்குன்னு பிடிச்சி வச்சுக்கிறோம். பார்த்துங்க, அது என்ன ஒரு மெமரி அந்த நாய்க்கு. மோப்ப சக்தி அடிப்படையில் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது. அதனால தான் காவல்துறையில் பல நேரங்களில் இந்த மாதிரி க்ரைமை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகளுடைய அந்த துப்புகளை கண்டுபிடிப்பதற்கு நாய்களை பயன்படுத்துறது காரணம், இயற்கையாகவே நாய்களுக்கு இந்த மோப்ப சக்தி அதிகம். அது நம்மளோட மோப்ப சக்தி அதிகமாக இருக்கிறது, கிரேட்டர் தென் த ஹியூமன் பீயிங். அதுபோல் ஒரு சில விலங்குகளுக்கு காது நல்ல பளிச்சுன்னு கேட்குன்னு சொல்லுவாங்க. நாய்க்கே சொல்லுவாங்க, டபக்குன்னு அந்த நாய் இந்த காதை திருப்பி பார்த்துக்குவோங்க. நமக்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு அந்த கேட்கிற திறன் இல்லை அப்படின்றத நான் உண்மையாக உணர்கிறேன். அது இந்த காலத்தில் நல்லா ஹெட்ஃபோனை வச்சு எந்த நேரமும் கேட்டு 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 அன்றைக்கெலாம் ஒரு தடவை நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. அவர் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு, சரி அந்த புத்தகத்தை படித்து முடிச்சதுக்கப்புறம் அதில் என்ன படித்தார், நல்லா இருக்குதா, அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு கேட்கலாமே, சொந்தமாக வாங்குறதுக்கு அந்த புத்தகத்தை குறித்த ஒப்பீனியன் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க. புக்கம் 3 இந்த ஹெட்ஃபோனை ஆன் பண்ணவர் கடைசியில் அவர் திருச்சியில் இறங்குற வரை என்னால் அவர்கிட்ட எதுவுமே பேச முடியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் இருக்கும் போது நடந்த ஒரு நிகழ்வு. நான் பேசவே முடியல, ஹெட்ஃபோனில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ இன்றைக்கெலாம் நம்ம அதிகமாக அப்படி எலக்ட்ரானிக்ஸை காதுக்குள்ளே வச்சு நம்முடைய செவித்திறன் இன்னும் கீழே போயிடுச்சு அப்படின்றத நான் சொல்ல முடியும். அதுபோல் பாருங்கள், பார்வை நம்மளோட ரொம்ப தூரத்தில் இருக்கும் போதே பளிச்சுன்னு பார்த்து சொல்லக்கூடிய விலங்குகளும் பறவைகளும் கூட இருக்கத்தான் செய்கிறார்கள்.
இதெல்லாம் வந்து புலன்கள் அடிப்படையில் சொல்கிறேன். நமக்கு தொடு உணர்வு நமக்கு அதிகம் சொல்கிறேன் இல்லையா? பாம்புலாம் ரொம்ப தூரத்தில் வரும்போது மனிதர்கள் நடந்து வர அந்த அதிர்வை கூட பாம்புகள்னால உணர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அது உண்மையும் கூட. இது வந்து சென்ஸ் அடிப்படையில் சொல்கிறேன். நம்ம செய்கிற காரியங்களையே ஒரு சில விலங்குகளும் செய்கிறது. என்ன செய்யுது? நாம் சிரிக்கிறோம் இல்லையா? அதுபோல் ஹைனா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் திரைப்படங்கள்ல அதிகமாக அந்த ஹைனாவை பயன்படுத்துகிறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நாய் போல் இருந்தாலும் சிங்கத்தையே வேட்டாடக்கூடிய வல்லமை கொண்டது. அது சிரிக்குது அழகா. அது சிரிக்கிறது ரொம்ப மனுஷன் சிரிக்கிற மாதிரி, குழந்தை சிரிக்கிற மாதிரி அது சிரிக்குது. நான் பார்த்துருக்குறேன். டிவிகளில், தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்குறேன், யூடியூப்லேயும் நான் பார்த்துருக்குறேன். பூனை ரொம்ப அழகாக அழுகும் பார்த்துக்கோங்க. அழுகிறது அழகுன்னு சொல்ல முடியாது. அப்படியே தத்ரூபமாக குழந்தை அழுகிற மாதிரியே இருக்கும். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 8 பூனை இருக்குது, 8-10 பூனை இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் கம்யூனிட்டியில். ஏன்னா இங்கே இந்த பெட் அனிமலுக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் மாதிரிலாம் இல்லை. நம்ம ஊரில் அந்த இப்போ பூனை குட்டி நிறையா போடுது அப்படின்னா அதை போய் வளர்த்துக்கிட்டு எப்பரா கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு குழி தூண்டி புதைச்சிருவாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அந்த பூனை குழந்தை போலே அழுகும். நான் இங்கே கேட்டிருக்கிறேன் நிறையா முறை. எனக்கு சத்தம் கேட்கும்போது குழந்தை அழுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்படி நம்ம செய்கிறத விட ஒரு சில விலங்குகள் மிக சிறப்பாக எந்த காரியத்தை செஞ்சாலும் நம்மளை மூல யாராலையும் பேச முடியாது. இந்த பேசுகிற ஆற்றலை ஆண்டவர் நமக்கு மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறாரு. நாவன்மை, சொல், அந்த சிந்தையில் பிறக்கிற, அந்த சிந்தையில் இருக்கிற எண்ண ஓட்டங்களினுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன், வெளி அடையாளமாக வெளிவருவது தான் இந்த சொல்லாக இருக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிதான் கொடுக்கும். நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை அப்படின்னு சொல்வது எங்கிருந்து வருகிறதுனா, இந்த சொல்லின் அடிப்படையாகத்தான் நான் பார்க்கிறேன். வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அப்போது இப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் கொடையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அந்த வார்த்தையை நம்ம எப்படியெல்லாம் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஆய்வு. இப்போ எத்தனை மணின்னு தெரியலை நீங்கள் இந்த காணொளி பார்க்குற பொழுது. இன்றைக்கி காலையில் பேசின வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்கள். என்ன பேசுனீங்க? எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இன்றைக்கி காலையில் நான் பேசின முதல் வார்த்தை, காலையில் 6 மணிக்கு கிளம்பி சாக்ரிஸ்டிக்கு போனேன். அங்கே இந்த சாக்ரிஸ்டன்ட்டு தான் முதல்ல குட் மார்னிங் சொன்னாப்புல, நான் அவருக்கு சலாமத் போ குட் மார்னிங் அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி சொன்ன முதல் வார்த்தை. இரவு நீங்கள் பேசிய கடைசி வார்த்தை என்ன? உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதா? உங்கள் நினைவுக்கு வருகிறதா? சரியாக சொல்ல முடியுதா? உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். அப்போ ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை சல நம்ம பேசுகிறோம். அதில் எத்தனை வார்த்தைகள் உண்மையிலேயே கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படக்கூடிய வார்த்தைகளாக நம்ம பேசியிருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். திருப்பி சொல்லுகிறேன், நீங்கள் சொல்கிற சொல்லும் பேசுகிற பேச்சும் தான் நம்ம யாருன்றதை இந்த உலகத்திற்கு அது சொல்லும். ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. நாக்கில் நரம்பு இல்லாதனால நம்ம எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நாக்குகளை நரம்பும் இல்லை, எலும்பும் இல்லை. அது 360 டிகிரியில் எங்கே வேணாலும், எப்படி வேணாலும், எந்த பக்கம் வேணாலும் அது நகரக்கூடியதாக இருக்கிறதுனால கடவுள் அதுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட நாக்கு மனுஷனை பாவத்தில் தள்ளிரும் அப்படின்றதுக்காண்டி தான் என்னவோ ஆண்டவர் ஒரு கேட்டு போட்டது மாதிரி 32 பல்லு, எத்தனை பல்லு வச்சுருக்கீங்களோ பார்த்துக்கோங்க, அத்தனை பல்லையும் இந்த உதட்டையும் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்படி இருந்தும் நம்ம எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறோம், அந்த வார்த்தைகள் பயன்படக்கூடிய விதத்தில், அடுத்தவனுக்கு உற்சாகம் தரக்கூடிய விதத்தில் இருக்கிறதா அப்படின்றத சிந்திக்கத்தான் இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு குருவானவர் இருக்கிறாரு. ஒரு குரு, அவர்கிட்ட சீடர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. அன்னைக்கு அவர் இந்த பவர் ஆஃப் த வேர்ட் அதை பற்றி தான் சொல்கிறாரு. சொல்வன்மை அப்படின்றது என்ன, சொல்லின் ஆற்றலை பற்றி அவர்களுக்கு ஒரு டாக் கொடுக்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ அதிகமாக நான் நல்லவன் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நீ உண்மையிலே நல்லவனாக இருப்ப. நான் கெட்டவன் நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நீ பாவி ஆயிடுவ. த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வில் மேக் அன் இம்பேக்ட் இன் யுவர் பர்சனாலிட்டி அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ இதை கேட்ட உடனே ஒரு சீடனுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவன் எழுந்து வந்து கேட்கிறான், இது என்ன குருவே நீங்கள் சொல்கிறீங்க? நான் நல்லவன் சொல்கிறதுனாலே நான் நல்லவன் ஆயிடுவேனா? நான் கெட்டவன் நான் சொல்கிறதுனாலே கெட்டவன் ஆயிடுவேனா? அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் செயலுக்கு வந்தாதான். வார்த்தை அவ்வளோ தூரம் வலிமையானது அல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் கண்ணை அப்படியே விட்டு பார்த்துட்டு டக்குன்னு குருவானவர் சொன்னார், முட்டாப்பலை, கிறுக்கு பலை, லூசு பலை, உட்கார்றா அப்படின்னு இருக்கார்.
இதை கேட்ட உடனே அந்த அந்த சீடனுக்கு பயங்கர கோபம். எல்லா கிளாஸ்மேட்ஸுக்கு முன்னாடி அவர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஒரு மாற்று கருத்து இருக்குது, அந்த மாற்று கருத்தை இவ்வளோ பக்குவமாக நான் எடுத்து சொல்கிறேன், இவர் ஒரு குருவானவராக இருந்துக்கிட்டு அந்த ஆள் இவ்வளோ மரியாதை இல்லாமல் ஒரு பக்குவம் இல்லாமல் என்னை சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மேலே ஏறு ஏறிட்டான். நீனா ஒரு குருவானவராயா, நீனா படிச்சு தான் வந்தியா, எப்படி வந்த, உன்னிட்ட போய் நான் சீடனா சேர்ந்தேன் பாரு, கட்டமுட்டான்னு அடித்தோடனே குரு உடனே சொன்னாரா, தம்பி மன்னிக்கணும், நான் சொன்ன வார்த்தையை ஐ கெட் பேக் மை வேர்ட்ஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னோடனே அந்த ஸ்டூடெண்ட் ஓகே காம் டவுன், ஓகே குருவானவரே, நீங்கள் தெரியாமல் பேசிட்டீங்க, நானும் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரா. அப்போ குரு கேட்டாரா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சிங்களா சீடரே, என்ன நடந்துச்சு? நான் சொன்னது வெறும் வார்த்தை தான், முட்டா பையில, கிறுக்கு பையில, லூசு பையில உட்காரான்னு சொன்னேன். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்து நான் அதே வார்த்தையை தான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன், மன்னிச்சிருப்பா தெரியாமல் பேசிட்டு என்னுடைய வார்த்தையை நான் திரும்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். உங்கள் மனசில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. சொல்லுக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது, சொல்லுக்கு அப்பேற்பட்ட வல்லமை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீடன் உணர்ந்து கொண்டு தன்னுடைய தவற்றுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக அந்த சொல்லலை அவருடைய உரையை கேட்டதாக இந்த கதை நகர்ந்து செல்கிறது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சொல்லுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறதுனால வீணாக விரயமாக வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் சொல்கிற சொல்லு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பொறுப்பாளி. உங்கள் வாய்க்குள்ளே இருக்கிற வரை உங்களுக்கு யூ ஆர் வெரி சேஃப். வார்த்தை சும்மா வாயிலிருந்து வர்றதில்லை, அது உள்ளத்திலிருந்து வருது, சிந்தையிலிருந்து வருது, பார்த்துக்கோங்க. அப்போ ஏதோ ஒன்று அங்கே நினைக்கிறீங்க, அந்த நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு பல மீடியா இருக்குது, நீங்கள் வரைஞ்சு காமிக்கலாம், கண் பார்வையில் சொல்லலாம், ஆனால் வார்த்தையாக அது வருகிறது. அப்போ அந்த வார்த்தை தான் நாம் யார் என்பதை இந்த உலகத்திற்கு என்ன சொல்லுகிறது. அந்த வார்த்தையை குறித்த கவனமும் தெளிவும் தேவை. நீங்கள் நரகத்திற்கு போவதும் வார்த்தையால் தான், நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதும் வார்த்தையால் தான். நரகத்தின் வாயிலும், அந்த நரகத்தின் வாயிலுடைய கீ இஸ் அ வேர்ட். சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு ஒரு சாவி இருக்குதுன்னா அதுவும் அந்த வார்த்தை தான் அப்படின்றத இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்வதாக நான் பார்க்கிறேன். வார்த்தையை குறித்த ஒரு தெளிவும் நிதானமும் நமக்கு இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் பிலிப்பைன்ஸில் என்னுடைய ஆயர் அவர் கர்தினாலாக இருக்கிறார், கர்தினால் ஜோசப் அட்விங்குலா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இங்கே வர்றதுக்கு இப்போ கர்தினால் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷமாகவே அவர் ஆயராக இருக்கிறார். அப்போது இடையில நான் அவருடைய முதல் மறை மாவட்டம், அவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு மறை மாவட்டத்தில் பணி செஞ்சார் இல்லையா, அந்த மறை மாவட்டத்திலேருந்து ஒரு கெஸ்ட் ப்ரீஸ் எனக்கு பக்கத்து பங்கில் இருக்கிறார். அவரை சந்திக்கும் போது பேசும்போது சொன்னேன், இன்னும் உங்கள் பிஷப்பு பார்த்தே வாசிக்கிறார் பிரசங்கத்தை, கார்டினல் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், கார்டினல் எனக்கு குருமடத்தில் வாத்தியாராக இருந்தவர், அதுக்கப்புறம் மறை மாவட்டத்தில் 10-15 வருஷம் பிஷப்பாக இருந்திருக்கிறாரு. அந்த குருமடத்தில் இருந்த நாட்கள்லாம் ஒரு நாள் கூட அவர் பிரசங்கம் பார்த்து வச்சதில்லை. ஆனால் ஆயரானதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து பேச ஆரம்பித்தார். இப்போ கர்தினால் ஆனதுக்கப்புறம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை டே லவ்விங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லேருந்து ஏமன் ஆமேன் வர எல்லாத்தையும் பிரிண்ட் அடித்து தான் பேசுகிறாரு. காரணம் என்னென்னா, அவர் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் அவர் பதிலாளியாகிறார். அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொல்லும் திருச்சபையினுடைய வார்த்தையாக இன்றைக்கு பார்க்கப்படுவதனால் அவர் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரிட்டோ என்கிற தனி மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கிறிஸ்தவ சமூகத்தின் அங்கமாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வார்த்தை அப்படின்றத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பேசுகிற பேச்சால், நீங்கள் சொல்லுகிற சொல்லால், பயன்படுத்துகிற வார்த்தையால் இயேசு மகிமைப்படுத்தப்படுகிறார். நல்லதாக இருந்தால். அதுவே துர்மாதிரியாக இருக்குது அப்படின்னா இயேசு அந்த இடத்தில் தரக்குறைவு செய்யப்படுகிறார், இழிநிலைக்கு தள்ளப்படுகிறார். நீங்கள் சொல்கிற வார்த்தையினால உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு நற்பெயர், ஆண்டவருக்கு அது மகிமையாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் நான் ஒரு கருத்தாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இன்னைக்கு பார்க்கும் போது விவிலியத்தில் இந்த சொல்லை குறித்த ஏகப்பட்ட இறை வசனங்கள் இருக்கிறது. அதில் நான் ஒன்றை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தில் இருக்கிற 21வது வசனம், ஒருவர் வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. உண்மையா இல்லையா? புரிஞ்சுக்கோங்க இதை.
உண்மையா இல்லையா? உண்மையிலும் உண்மையான ஒரு வார்த்தை. ஒரு இது சொல்கிறேன் பாருங்களேன், நல்லா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு விளங்க பார்த்துக்கோங்க. வாழ்வதும் சாவாலே, நாவாலே, சாவதும் நாவாலே. நூற்றுவ தலைவர் ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிற பொழுது அவன் மகள் வந்து இறந்து போய் விட்டதாக சொல்லப்படுகிறது. ஞாயிறு அதே போல நூற்றுவ தலைவருடைய பணியாளர், ரெண்டுக்குமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். குறிப்பாக ஞாயிறு எடுத்துக்கோங்க. யாருடைய மகள் இறந்து விட்டதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல யாயிர் என்கிற அந்த ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை அவருடைய மகளுக்கு உயிரை கொடுத்தது. வார்த்தையால் வாழ்வும் வருகிறது, அதே வார்த்தையால் சாவும் வருகிறது. யூதாசு நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. இரண்டாவது ஒரு நல்ல ஒரு இறை வார்த்தை, நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் இருக்கிற 1வது இறை வார்த்தையை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கனிவான மறுமொழி கடும் சினத்தை ஆற்றிவிடும், கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும். ஒருத்தர் கோபமாக நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய கனிவான வார்த்தைகளை நம்ம அவர்களுக்கு பயன்படுத்தணும். பெரும்பாலும் குடும்பங்களில் கணவன் மனைவி 2 பேருமே வந்து ஒரே டெம்பராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் ஓடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் ஏறி பேசும் போத ஒருத்தர் இறங்கி பேசக்கூடியவளாக இருக்கணும். ஒரு ஆண் ஏறி பேசக்கூடியவராக இருந்தால் நான் பெண் இறங்கி போகக்கூடியவளாக இருக்கணும். கடுமையான சொல்லை கொண்டு ஒருத்தர் நம்ம ஏசுகிற பொழுது நம்ம எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு நினச்சி நாமளும் கடுமையான வார்த்தைகளை விடுறோம் அப்படின்னா அந்த 2மே மோதுற இடத்துல விரிசல் பெரிதாகுமே ஒழிய அங்கே வந்து சமாதானத்திற்கோ அல்லது நிம்மதிக்கோ ஸ்மூத்தாக போகக்கூடிய சூழலுக்கு இல்லாமல் போயிடும். அதனால தான் நீதிமொழி சொல்லுகிறது, கனிவான மறுமொழி கடும் சினத்தை ஆற்றிவிடும், கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் பல முறைகளை பார்த்துருக்குறேன். இப்போ நான் இருக்கிற பங்கில் எனக்கு ஒரு முறை இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு நாள் நாங்கள் இங்கே பில்லியார்ட்ஸ் நான் வந்து விளையாடுவோம் எங்கள் ஃபாதர்ஸோடு சேர்ந்து. எங்கள் பங்கு சாமியார் நல்ல மனுஷன், பட் ஆனால் என்னென்னா அவருடைய சைக்கி எப்படி அப்படின்னா ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து அவர் மனசில் எப்பவுமே இருக்கும். தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதர், தோல்வி வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்போ ஒரு நாள் நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், தொடர்ந்து அவர் தோத்துட்டு இருந்தார். டக்குன்னு இன்னொரு ஃபாதர் மேலே பாஞ்சிட்டார். அப்படியே டக்குன்னு அவர் எதிர்த்தாப்பில் நின்றார். அவர் தலிப்போ அப்படின்னு மாதிரி டபக்குன்னு கோவே அப்படின்னு சொல்லிட்டார். அவர் ஃபாதர் செம்ம காண்டாயிட்டார் பார்த்துக்கோங்க. அவனை டக்குன்னு நான் போய் கையை பிடிச்சிட்டேன் கொஞ்சம் ஓகே அப்படின்னு அவர் சரியாயிட்டார். அப்புறம் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சொன்னார், என்ன அவங்க பங்குசாமியார் இப்படி இருக்கிறாரு, விளையாட வர்ற இடத்துல விளையாட்டுக்கு தானே வர்றோம், இந்த மாதிரி கோவப்பட்ட மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ நான் அவருக்கு எடுத்து சொன்னேன், ஆனாச்சு நீங்கள் அந்த இடத்துல பிரதர் நீங்கள் 2 வார்த்தையை விட்டுருந்தீங்க அப்படிங்கன்னா பிரச்சனை பெருசாக இருக்குது, நீங்கள் கடைசி வரை இங்கே வர முடியாமல் போயிருக்கோம், இந்த போர்டையை தூக்கி உள்ளே வச்சுட்டு இந்த கேமே இல்லாமல் போயிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல அமைதி காத்ததுனால பாருங்கள் அவரே உங்கள்கிட்ட வந்து பேசுவார் பாருங்கள் அப்படின்னு. அதே போல் அவர் வந்து அழகாக சாந்தமாக அடுத்த நாள் பேச ஆரம்பித்தார். இப்போ கடுமையான குணம் கொண்டவர்களுக்கு சாந்தமான அப்ரோச் கொடுக்கக்கூடிய மனுஷனாக நம்ம இருக்கணும் அப்படின்றத அது சொல்லுகிறது. அதுவும் வார்த்தைக்கு இருக்கிற ஒரு வல்லமை தான். அதே போல் நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் இருக்கிற 4வது வசனத்தை பாருங்கள். சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கு மரமாகும், வஞ்சக பேச்சோ மனமுடைய செய்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறையா வீடுகளில் சண்டை சச்சரவுகளாக பேசாமல் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் கத்தி எடுத்து சண்டை போட்ட மாதிரியே, கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்ட மாதிரியும், மண்டை உடைச்சு அப்படியே தெருவில் நின்ற மாதிரிலாம் சண்டைகள் இல்லை. வாய் சொல்லுனால தான் சண்டை. நேருக்கு நேராக சொன்ன வார்த்தையாக கூட இருக்கக்கூடாது. அவங்கள பற்றி நான் இன்னொருத்தர் சொல்லியிருப்பேன், நான் ஒன்றா சொல்லியிருப்பேன், அதை 3ஆக கொண்டு போய் காதில் போட்டதில் வந்த பிரச்சனைகள் தான் பல நேரங்களில் உறவுகள் பிரிந்து நிற்பதற்கு காரணம். அதைத்தான் இன்னைக்கு வசனமும் சொல்லுகிறது, வாய் சொல்லை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்றது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் கடைசியாக சொல்கிறேன். திருப்பாடல்கள் 141 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் அப்படின்னு வேண்டணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிக்க போகும்போது என்ன சொல்லணும்? காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம சொல்ல வேண்டிய முதல் ஜெபம் என்ன? உங்களால் வந்து உங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியலை, நான் சலன்னு பேசுகிறேன், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன், நெகட்டிவாக பேசக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, புலம்பக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன், எப்போவுமே வந்து பெருமை பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கிறோம் அப்படின்னா, நாம் சொல்ல வேண்டிய முதல் ஜெபம் என்ன? காலையில் எழுந்தவுடனே, ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். யாராவது 2 பேரை சமணசை போட்டு என்னுடைய நாக்கை கட்டுப்படுத்த ஆடினவரே,
என்னால் முடியலை, என்னுடைய இதழ்களை, என்னை லிப்ஸை கட்டுப்படுத்தி போடுங்க, என்னுடைய நாக்கை கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு எனக்கு வல்லமையை கொடுங்க அப்படின்ற ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வார்த்தையால் சொல்லால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ கடைசியாக பாருங்களே, உள்ளத்தின் நிறைவை தான் வாய் பேசும். நல்லதை நாம் நினைக்கணும். அதிகமாக நல்லதை நினைக்க 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 நம்முடைய வார்த்தைகளும் நல்லெண்ணம் கொண்டதாக, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேர்மறை காரியங்களை உள்ளடக்கிய ஒன்றாக அது மாறும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்லுவதாக நான் பார்க்கிறேன். என் அன்பு இறை பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுடைய வார்த்தையை கடைசியாக பார்க்கணும். எத்தனை முறை பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு அப்படியே வெறுப்பேற்றி அவர் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தையை பிடுங்கிட முடியாதா அப்படின்னு பல முறை முயற்சி செய்திருக்கிறார்கள். புதுசாக கேட்பாங்க, திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டிவோர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஓய்வு நாளை பற்றி ஆண்டவரே உங்களுடைய கருத்து என்ன, இவங்க இப்படி சொல்கிறாங்களே அதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க, திருச்சட்டம் இப்படி சொல்லுகிறதே, மோசே இப்படி சொல்லுகிறாரே அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்கும் போதெல்லாம் இயேசு எல்லாத்துக்கும் சலச்சலன்னு பெரிய பேராகிராஃப் பதிலாம் சொல்கிறதே இல்லை. 2 வரி பேசுவார், 2 வார்த்தை பேசுவார், அதுக்கு மேலே பதில் கொடுக்கவே மாட்டார். பல நேரங்களில் பேசாமல் கடந்தும் போய் விடுவார். நீங்கள் நல்லவன் என்று அடுத்தவங்களுக்கு சொல்கிறதற்கோ, நான் எப்படிப்பட்டவன், நல்லவன் இல்லை, உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அடுத்தவர்களுக்கு புரிய வைப்பதற்கு வார்த்தை மட்டும்தான் ஆயுதம் என்று நினைக்க வேண்டாம். மௌனமும் ஆயுதமாக இருக்கும். உங்களுடைய மௌனம், நம்முடைய நிலைப்பாட்டை இந்த உலகத்திற்கு சொல்லும். அது பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் அப்படின்றத பேசாமையே பல நேரங்களில் ஆண்டவர் காரியம் சாதிச்சிருக்காரு. பேசினாலும் கூட நிறுத்தி நிதானமாக பொருள் உணர்ந்து தன்னிலை உணர்ந்து பயன்படுத்தினதுனால தான் அவர்னால வார்த்தை வழியாக அவர் எந்த பிரச்சனையும் யாரும் அவரை பிடித்து வைக்க முடியாத நிலையில் இருந்தார். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற செய்தி என்ன? உன் சொல் வன்மையை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் நாவை அடக்கக்கூடியவராக, நாவன்மையில் ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். இந்த உள்ளத்தை நன்மைத்தனங்களால் நிறைப்போம். நம்முடைய வார்த்தையினால் 4 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர்களாக, ஆறுதல் தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். எல்லார் வீட்லேயும் கத்தி இருக்கு. அந்த கத்தி, சமயக்கட்டில் இருக்கிற அந்த கத்தி காய் வெட்டுறதுக்கு பயன்படுத்துச்சு அப்படின்னா 4 பேருக்கு வயிறு நிறையும். அதே கத்தி வயிற்றில் குதிச்சு அப்படின்னா 4 பேர் வயிற்றில் அடிச்சிடும். இப்போ கத்தி ஒன்று தான், அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த கத்தியே மகிமைப்படுகிறது. வார்த்தை என்பது ஒன்று தான், இந்த நாவு என்பது ஒன்று தான். இந்த நாவை எந்த நிலைகளில் பயன்படுத்துகிறீர்கள்? வாழ்வு தரக்கூடியதாக இருக்கிறதா, வாழ்வை அழிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை இந்த வாரத்தில் சிந்திச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு வீட்டு பாடம் கூட போல் செஞ்சு பாருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில், நீங்கள் சொல்கிற இந்த டயலாக்ல, உங்களுடைய கான்வர்சேஷனில் எதெல்லாம் உருப்படியான கான்வர்சேஷன் அப்படின்றத நீங்கள் நோட் எடுத்துக்கிட்டே வாங்க. ஃபாதர், இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரை இத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கேன், இதெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் குறித்து பார்த்துட்டு எதெல்லாம் உண்மையிலேயே வெரி பாசிட்டிவாக அடுத்தவருக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் இருந்துச்சு அப்படின்றதுக்கு டிக் அடிச்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் வெட்டியாக பேசினது, வீண்கதையாக பேசினதையும் நீங்கள் குறித்து வச்சு பாருங்கள். வாரத்தின் இறுதியில் உங்களுடைய பயன்படுத்திய வார்த்தைகள் அடுத்தவருக்கு ஆறுதலும் நன்மையும் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கே ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரமும் இதே பயிற்சியை செய்து உங்களுடைய வார்த்தைகள் நன்மை பயக்கக்கூடிய நிலையில் உயர்ந்து நிற்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்ய ஆண்டவர் இந்த வாரத்தில் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பை ஏற்போம், தம்முடைய சொல்லால் இறைவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தொடர்ந்து உங்களுக்காக ஆராதனை வலையொலி ஜெபிக்கிறது. ஆமேன்.